இருக்கீங்க, இன்னும் அந்த காலத்து ஆள் மாதிரியே இருக்கிறீங்களே, உலகம் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு என்று ஒரு காலத்தில் இளைஞர்கள் சொன்ன வசனங்களை இந்த சிறுவர்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம். அப்ப எந்த காலம் என்று சொன்னால் அதி விரைவாக உலகம் அழியக்கூடிய கியாமத்துடைய நாளை நோக்கி நம்ம ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கிறோம். கியாமத்துடைய அடையாளங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் நம்முடைய சில நல் அமல்களின் மூலமாக அந்த கியாமத்தை தள்ளி போட முடியும். ஆனால் அந்த விஷயத்தை எல்லாம் நாம் விட்டுவிட்டு நாமும் கியாமத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், அடிக்கடி இந்த புலி வருகிறது என்ற ஒரு கதையை நாம் நம்முடைய பெற்றோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். மகனை பார்த்து தந்தை சொல்வார், இந்த இடத்துக்கு போவாதை, புலி வரும் என்பதாக. அவன் மீறி போனால் புலி அடித்து விடுது என்று சொல்வார். அந்த கதையை கொஞ்சம் மோட்டிவேஷனாக சொன்னால், ஒரு மகன் ஒரு இடத்துல ஒரு கடை வைப்பதற்கு ஆசைப்படுகின்றார். இந்த இடத்துல கடை பிடித்து வியாபாரம் செய்ய போறேன் என்று தந்தையிடம் சொன்ன பொழுது தந்தை சொன்னார், இல்லப்பா அந்த இடம் சரியில்லை, அங்கு நீ கடை வைத்தால் அது திருடர்கள் நிறைந்த பகுதி என்று வரிசையாக சொல்கின்றார். நீ கடை வைத்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விட்டால் திருடர்கள் முதலிலே தூரத்திலிருந்து கவர்த்தால் மாதிரி இருக்கிறீங்க. உன்னுடைய கடைக்கு வந்து வியாபார பொருள்கள் வாங்குவதை போல வருவார்கள். அடுத்து உன்னுடைய கடையை சுற்றி பார்ப்பார்கள். கடைசியாக ஒரு நாள் உன்னுடைய கடையுடைய பொருள்கள் எல்லாம் கொள்ளையடித்து விட்டு சென்று விடுவார்கள். எனவே அங்கு போக வேண்டாம் என்று ஒரு தந்தை சொல்கின்றார். மகன் என்ன செய்ய வேண்டும்? தந்தையுடைய பேச்சை கேட்டால் அவனுக்கு நஷ்டம் வராது. ஆனால் அதை மீறி அவன் அந்த இடத்திலே கடை வைக்கின்றான்.